பெரியார் அம்பேத்கர் மாணவ வட்டம் தற்காலிகமாக மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களின் விளக்கத்தை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை ஐஐடி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் செய்தியாளர் எழில். ஐஐடி பதிவாளர் கொடுத்த விளக்கத்தை பத்தி விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது சென்னை ஐஐடி இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கிறது. இந்த ஐஐடியில் அம்பேத்கர் மற்றும் பெரியாருடைய வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு கடந்த ஓராண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் மூலமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என ஐஐடி நிர்வாகம் அவர்களுக்கு அவர்களுடைய அதிகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என ஒரு தகவலை தெரிவித்தது. எங்களுடைய வாசகர் வட்டத்திற்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பது ஏன் என்று மாணவர்கள் நேற்று ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். எங்களுக்கான அதிகாரத்தை ரத்து செய்யக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும், அந்த அதிகாரத்தை எங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என மாணவர்கள் அமைப்பின் சார்பாக போராட்டம் நடந்தது, முற்றுகை போராட்டம் நடந்தது. தற்பொழுது இந்த நிலைமையில் ஐஐடியினுடைய சேர்மேன் இதற்கான விளக்கத்தை அளிப்பார் என்று இன்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அயல்நாட்டில் இருக்கிறார். ஒரு 4ஆம் தேதி தான் அவர் சென்னைக்கு வர இருக்கிறார். அதனால் ஐஐடியினுடைய பதிவாளர் விஜி பூமா அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஐடியில் இருக்கிற மாணவர்கள் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் அமைப்பு இது போன்ற அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் ஐஐடி விதிமுறைக்கு என்று மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எலெக்ஷன் நடத்தப்பட்டு மாணவர்கள் அமைப்பு ஒன்று தேர்வு செய்யப்படுகிறது. இந்த போர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு தனி அமைப்பு. இந்த அமைப்பினுடைய அங்கீகாரத்தை பெற்றுதான் எல்லா அமைப்புகளும் செயல்பட வேண்டும். ஐஐடி நிறுவனத்தில் சலுகைகளை பெற வேண்டும் என்றால் இந்த மாணவர் அமைப்பினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது சொல்லப்படுகிற அம்பேத்கர் பெரியாரினுடைய அந்த வாசகர் வட்டம் இந்த மாணவர் அமைப்பினுடைய அங்கீகாரத்தில் இல்லை. எனவே இது விதிமுறைக்கு மீறி செயல்படுகின்ற செயல். அப்படி செயல்பட்டாலும் கூட ஐஐடியினுடைய லட்சணை அதே போல கொள்கைகளை இப்போ விளம்பரம் பிரச்சாரம் போன்றவற்றை ஐஐடியினுடைய வளாகத்திற்குள் செயல்படுத்தக்கூடாது, இது விதிமுறைக்கு மீறிய செயல் என கூறி தற்பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் தற்காலிகமாகத்தான் அதை நாங்கள் ரத்து செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மாணவர்களிடத்தில் இதற்கான விளக்கத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மாணவர்கள் விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதுதான் ஐஐடியினுடைய விதிமுறை என்று அந்த விளக்கத்தில் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த ஐஐடியினுடைய பதிவாளருடைய விளக்கம் இருக்கிறது. அமலா, எழில், இந்த ஐஐடி நிர்வாகத்தோட பதிலுக்கு மாணவர்கள் தரப்பு விளக்கம் என்னவா இருக்கு? அது குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. திவ்யா, நேத்தே மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வாசகர் வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு உரிமை இருக்கிறது, இது கருத்து சுதந்திரம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். விவேகானந்தருக்கு அதே போல பல தலைவர்களுக்கு ஐஐடி வளாகத்திற்குள் வாசகர் வட்டமும் மாணவர் வட்டமும் இருக்கும் பொழுது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இருப்பதை ஏன் தடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கொந்தளித்தார்கள். அது மட்டுமல்ல, மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களிடத்தில் உரிய முறையில் விசாரணை நடத்தாமல் பெரியார் அம்பேத்கருடைய வாசகர் வட்டத்திற்கான அனுமதியை எப்படி ரத்து செய்ய முடியும்? அப்படி எங்களிடத்தில் விளக்கத்தை கேட்காமலே அவர்கள் ரத்து செய்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது எங்களிடத்தில் அவர்கள் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களிடத்தில் அவர்கள் விளக்கம் கேட்பதற்கு முன்பாக ஏன் இந்த அமைப்பை ரத்து செய்தோம் என்ற உரிய விளக்கத்தை அவர்கள் எங்களுக்கு தரட்டும், அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய முறையான விளக்கத்தை தருகிறோம் என்று அவர்கள் மாணவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாணவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த விளக்கத்தை அதாவது எங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கினால் கூட பிறகு இந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு தொழில்நுட்ப இந்த ஐஐடி வளாகத்தில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அதே போல எங்கள் மீது எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் பாயக்கூடாது என்பது மாணவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து ஐஐடி நிர்வாகம் உங்களிடத்தில் விளக்கம் கேட்டிருக்கிறதே, நீங்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறீர்களா என்று நாம் மாணவர்களிடத்தில் கேட்டோம். அதற்கு மாணவர்கள் இதுவரையில் ஐஐடி நிர்வாகத்திடமிருந்து எந்த விதமான விளக்கம் கேட்டு எங்களுக்கு கடிதம் எதுவும் வரவில்லை, அந்த கடிதம் வந்த பிறகு நாங்களும் எங்களுடைய கோரிக்கையை முறையாக அவர்களுக்கு தெரிவிப்போம், நாங்களும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று மாணவர்களுடைய தரப்பிலிருந்து உறுதியாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நிலைமையில் ஐஐடி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. திமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் நாளை போராட்டம் நடத்துவோம், முற்றுகையிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பினுடைய வளையத்திற்குள் ஐஐடி வந்திருக்கிறது என்று சொல்லலாம். திவ்யா.